உன்ன மாதிரியே நான் இங்க பொறுக்கித்தனமா பண்ணிட்டு இருக்கேன். மண்டை மேல பட்டுச்சுன்னா கால் இருக்கிறது. டிக்கெட்டு பின்னாலோட 8வது டாஸ்கில் சாண்ட்ராவுக்கும் கமருதீனுக்கும் பயங்கரமாக சண்டை வந்திருக்கு. வார்த்தைகளால் வந்து கொட்டி தீர்த்துருக்காங்க. அதேபோல் சாண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு பேனிக் அட்டாக்கே வந்திருக்கு. இது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே யார் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் தான். அதாவது 9 பேர் இருக்காங்களே, அந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே 9 பேர் வந்து ஒரே காரில் வந்து அடைச்சி வச்சுருவாங்க. அவங்க வந்து யூரின் வந்தாலையோ இல்லைன்னு வெளியில் போகிற மாதிரி இருக்கும், ரெஸ்ட் ரூம் போனால் வெளியில் போகிற மாதிரி இருக்கும், பாத்ரூம் வந்தாலும் வெளியில் போகிற மாதிரி இருக்கும், தண்ணி குடிக்கணும்னு வச்சாலும் அவங்க வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது யார் வந்து கடைசியாக காரில் உட்காந்துட்டு இருக்காங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளராக அறிவிக்கவும் படுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 9 பேருமே உள்ளே உட்காந்துருக்காங்க. அதில் வந்து கமருதீனுக்கும் சாண்ட்ராவுக்கும் பயங்கரமாக சண்டை வருது. சாண்ட்ராவை பார்த்து நீ ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தையை வந்து விடுறாரு. இதில் வந்து பார்வதியும் கமருதீன் 2 பேருமே கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான். இதில் ஆரம்பத்தில் வந்து ஜாலியாக ஃபன்னாக அந்த காருக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டு உட்காந்துட்டு ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. 1 hour போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து அந்த சாண்ட்ரா வந்து சீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காகனா சண்டை போட்டு கோவப்பட்டு அந்த காரை விட்டு இறங்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் தான் வைக்கப்பட்டிருக்கும். எப்படி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து கொண்டு போவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷனில் வந்து நல்லாவே போயிட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து இது வரைக்கும் தெரியாத பல விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து வெளியே வரும். ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்வதி கமருதீன் பண்ணுறது தான் ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் பார்வதியும் கமருதீனும் வந்து தனியாக பேசும்போது கூட சாண்ட்ராவை பற்றி வந்து ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தை சொல்லும்போது வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து இதுக்கு தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்துக்கிட்டே வந்துருக்காங்க. ஏன்னா நேற்றுக்குப்பட்ட அவமானமே அதிகம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் சாண்ட்ரா நான் என்ன ஸ்கேம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னுடைய கேரக்டரை எல்லாம் வெளியே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது யாருனாலுமே ட்ரிக்கராக தான் செய்வாங்க. அப்படி ஒரு வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தும் போது வந்து சாண்ட்ரா பயங்கரமாக கோபமாகி இவங்க 3 பேருக்குள்ளே பயங்கர வாக்குவாதம்லாம் அந்த காருக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து சாண்ட்ரா வந்து பயங்கரமாக சீண்டிக்கிட்டே இருக்கிறார். இப்படி ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது சாண்ட்ராம என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை விடுறாங்க. அதுக்கு கமருதீனும் பார்வதி என்ன கேட்குறாங்கன்னா, எங்களை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது வந்து சாண்ட்ரா வந்து பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்க கமருதீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே கமருதீன் வந்து கொஞ்சம் ட்ரிக்கரானாலே ஓவராக பேசுவார். அப்படி இருக்கும்போது வந்து இப்படி ஒரு வார்த்தையை அவங்க சொல்லும்போது பயங்கரமாக ட்ரிக்கர் ஆகிடுறாரு. இதில் கமருதீன் வந்து ஆளையும் மூஞ்சியும் பாரு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ராமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, சுற்றிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே அந்த நாய் குறைச்சது, அதுக்கப்புறம் வந்து மைக் போடாமல் பேசுனது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஏற்கனவே ஒவ்வொரு கண்டஸ்டண்டோட ஃபேமிலிலாம் வரும்போது வந்து சாண்ட்ராவோட ஹஸ்பண்டோட பிரஜன் வந்து ஏற்கனவே சாண்ட்ராவுக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நீ அவ கூட சேராத, அவ முன்னாடி ஒன்று பேசுவா பின்னாடி ஒன்று பேசுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாண்ட்ரா என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போதைக்கு வந்து எனக்கு ஆறுதலாக இருக்கிறதே பார்வதி மட்டும்தான், அதனால தான் அவ கூட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா, கமருதீன் கூட பார்வதி சேர்ந்துட்டு சாண்ட்ராவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து அந்த டாஸ்க் 5ல் பார்த்தீங்கன்னா பார்வதி தான் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா மேலே எல்லாருமே பாலை தூக்கி வீசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, என் மேலே ஏன் பாலை வீசுறீங்க, பார்வதி தான் அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க மேலே வீசுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, என்னோட பாய்ஸ்லாம் ரொம்ப நல்ல பசங்க, அவங்களாம் வந்து பாயிண்ட்ஸை பார்த்தலாம் வந்து பாலை வீச மாட்டாங்க, யாருக்கு வீசணுமோ அவங்களுக்கு தான் வீசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுமே வந்து சபரி தான் அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு, அவங்க மேலே பாலை வீசுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அவங்க மேலே வந்து பாலை வீச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது சபரி மேலே ஒரு கட்டத்தில் சபரி மேலே எல்லாருமே பால் வீசும்போது அவரும் கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே வீசிட்டு இருந்தாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து திவ்யா மேலே வீசுங்க, ஏன் திவ்யா பார்த்தா உங்களுக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான வன்மத்தோட பேசுற ஆள் தான் பார்வதி. இந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து திவ்யாவோட முகத்து மேலாம் காலெல்லாம் வச்சுட்டு இருந்தார். கடைசி இந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை வெளியில் அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி திவ்யா கணேசையும் வெளியில் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து சபரி, வினோத், விக்ரம்லாம் வந்து வெளியில் அனுப்பியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் பார்த்தோம்னா கமருதீன் பார்வதி தான். கமருதீன் பார்வதி தான் சேர்ந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுது. இதில் அவங்க ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றுருந்தாங்க. இந்த டாஸ்கில் யார் ஜெயிச்சாங்க பார்த்தோம்னா சுபிக்ஷா தான் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அதேமாரி சாண்ட்ராவுக்கு பேனிக் அட்டாக்லாம் ஆகி கடைசியில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அளவுக்கு வந்து போயிடுச்சு. இதில் ஆர்ஆர்ஓக்கு வந்து 2வது இடம் கிடச்சி 8 பாயிண்ட் வாங்குறாங்க. இந்த டாஸ்கோட டிடிஎஃபோட ஃபைனல் டாஸ்க் முடிஞ்சது. இந்த டிடிஎஃப்ல வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஆர் தான் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. அதாவது இந்த வருஷத்தோட இந்த சீசனோட டிடிஎஃப்ல யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்ஆர் தான் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. இதில் ஒரு ட்விஸ்ட்டும் பிக் பாஸ் ஒன்று வச்சிருந்தார். அதாவது என்ன
என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 இடத்த பிடிக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால தான் வந்து ஆர்ஆர் இந்த டிடிஎஃப் ஃபைனலுக்கு வந்து போகவும் செய்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வாரம் யார் எவிட் ஆகி வெளியில போவாங்கன்னு பார்த்தோம்னா சுபிக்ஷா, விக்கல், விக்ரம், சாண்ட்ரா இவங்கள வந்து யாராவது ஒருத்தர் வந்து எவிட் ஆகி வெளியில போவாங்க. அதே மாதிரி வந்து ரெட் கார்டு கொடுத்து கமருதீனுக்கு பார்வதி வெளியில அனுப்புனா ரொம்பவே நல்லா இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமருதீன் பார்வதி பண்ற வேலையெல்லாம் வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.